கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இப்போ புரியுதா டூப்ளசினா யார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு கம்பேக்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 15 மேட்ச் டைம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதா கொஞ்சம் நம்ப முடியல. ஆனால் போன மேட்ச் நம்மளால் பார்க்க முடிஞ்சு கிளியராக வந்துட்டு ஒவ்வொரு பாலையும் நல்லா ஆடினாரு. 22 or 28 சம்திங் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மலை குறுக்கிட்டு வந்துட்டு அது பாயிண்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே எம்ஐ கேப்டவுன் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். அது என்னமோ தெரியல, சிஎஸ்கே எம்ஐனாலே ரைவல்ரி மேட்ச் பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் மஞ்ச சகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். மும்பை இந்தியன்ஸும் செமையாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா லீக்லேயும் மிகப்பெரிய ரைவல்ரி. இந்த பக்கம் கிரண் பொலார்ட், இந்த பக்கம் டூப்ளசி. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் போன மேட்ச். ஆனால் அதில் டூப்ளசி பிரிச்சுட்டாருங்க. மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அண்ட் டூப்ளாய் அவருடைய இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆப்பிரிக்கா லீக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கொஞ்சம் கால்குலேஷன் படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் அப்கமிங் மேட்ச்சில் ஒருத்தர் தோக்கணும் ஜெயிக்கணும் இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் டீம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு அண்ட் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமான ரொம்ப குரூசியலான மேட்ச் இந்த பக்கம் எம்ஐ கேப்டன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரண் பொலார்ட் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் இருக்காங்க. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் நம்மளுடைய ஃபேப் டூப்ளசி தலைமையில் வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்னாக்கு வந்து பார்த்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் டூப்ளசி அப்படிங்கிறதுனால 15 மேட்ச் பெருசாக எந்த ரன்னுமே கிடையாது. போன மேட்ச் நல்லா ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 80 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இந்த மலை குறுக்கிட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்து போயிடுச்சு. 8 ஓவர் மேட்சாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீலர்ஸ் மெத்தட் படி அந்த டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. 98 ரன் அப்படிங்கிறத அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா பொல்லார்ட் அவர் பிரிச்சுட்டாருங்க. 10 பால்ல 33 ரன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஒரு 3 சிக்ஸோ 4 சிக்ஸோ வந்துட்டு காட்டினாரு. சரியான ஒரு அடி நல்லா ஆடி இருந்தார். அண்ட் ராசி வேண்டர்சன் அவர் சொதப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைச்சது, எல்லாருமே சொதப்பிட்டாங்க. 3 விக்கெட் போன நிலமையில இந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு கிரண் பொல்லார்ட் அவருக்கு இன்னும் அந்த பொட்டன்சியல் இருக்கு, இன்னும் அந்த டேலண்ட் இருக்கு. என்ன அடி காட்டடி அடிக்கிறாரு மனுஷன். ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இட்ஸ் ஓகே, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் 80 ரன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டீலர்ஸ் மெத்தட் பண்ணி கால்குலேட் பண்ணி டார்கெட் 98 ரன் அடிக்கணும், நீங்கள் 8 ஓவரில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தம்பி இந்த 8 ஓவரில் கொஞ்சம் லாங்குப்பா, நாங்கள் வெறும் ஒரு 5 ஓவர் 6 ஓவரில் முடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங்க்கு வந்தாங்க. இந்த தடவை டூப்ளசி அண்ட் ஆப்போசிட்டில் யார் அப்படின்னா டூப்ளாய். ஐ திங்க் நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக சொல்லியிருந்தாலும் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப குரூசியலுங்க. ஸோ ஓப்பனிங் மாற்றி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டூப்ளசி தான் மாற்றிடுவாங்கன்னு பார்த்தா இல்லை, அவருடைய பார்ட்னரை மாற்றிருக்காங்க. ஏன்னா டூப்ளசி டைம் எடுத்து ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ இவ்வளோ மேட்ச் வந்துட்டு சொதப்பி இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத தேவை. நல்ல ஒரு முடிவுங்க. அவர் பயங்கரமாக ஆடினார். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா முதல் 2 ஓவர் அவர் தான் டாமினேட் பண்ணியிருந்தார். பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஒரு 22 ரன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது செம்மையாவே ஆடிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதா சொல்லணும். அந்த சமயத்தில் வழக்கம் போல ஃபேப் டூப்ளசி ஒரு 5 பாலுக்கு 4 ரன் இந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கியரம் மாற்றினாருங்க. என்ன ஒரு அடி. பழைய டூப்ளசி, பழைய பன்னீர் செல்வமாக பார்த்தோம். அப்படியே ஒவ்வொரு ஷாட்டு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம், அதாவது டூப்ளசி, விராட் கோலி இவங்க எல்லாருமே அந்த ஸ்டைலிஷ் ஷாட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். கசாமுசான்னு அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் டூப்ளசியோட ஒவ்வொரு ஷாட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் டூப்ளாய் தான்ப்பா இனிமேல் வந்துட்டு ஓப்பனிங் இறங்கணும், டூப்ளசியோட ஒவ்வொரு சீசனும் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவரும் ஒரு ருத்ரா தாண்டவம் ஆடிட்டு போயிட்டாரு. 11 பாலுக்கு 40 ரன் நினைக்கிறேன். செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபேப் டூப்ளசி பிரிச்சுட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மனுஷன் அப்படி வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பயங்கரமாக 64 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காட்டிகிட்டு இருந்தார். 20 பாலுக்கு எக்ஸாக்டாக 50 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு அடி அடித்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 5.4 ஓவர்லேயே 98 ரன் அடிச்சு அந்த ஒரு மேட்சை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 34 பாலில் 98 நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு அடி. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. ரைனா டீமில் இருந்தப்போ வந்துட்டு 6 ஓவரில் 100 ரன் அடிப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே உடைய ஜெராக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டீம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5.4 ஓவரில் அந்த 98 ரன் அப்படின்னு அடிச்சது. ஸோ பழைய சிஎஸ்கே வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்தது. அண்ட் ஃபேப் டூப்ளசி உண்மையாலுமே அவரை நினச்சி ப்ரௌடாக இருக்குங்க. ப்ரௌட் அப்படிங்கிறது 50 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல. பவுலிங்கில் ஒரு சின்ன விஷயம் பண்ணார். அதாவது தைரியமாக பொல்லாட் இருக்கும்போது, ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா குரூசியலான 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்காக பார்த்தோம்னா இம்ரான் தாகிருக்கு ஓவர் கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கலாம் இம்ரான் தாகிர் கண்டிப்பாக அடி வாங்க போகிறாரு. ஸோ அவருக்கு எதுக்கு ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தைரியமாக நீங்கள் தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தப்போ அந்த ஓவரில் அடிச்சாங்க. ஒரு ஓவரில் 13 ரன் போச்சு. ஆனால் 2 மெயின் விக்கெட்டை வந்துட்டு எடுத்து கொடுத்தாரு. எஸ், ஒரே ஓவர் தான் வந்துட்டு இம்ரான் தாஹிர் போட்டார். ஸோ அந்த ஒரு ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 13 ரன் கொடுத்தாலும் 2 மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் மும்பை 80-3 அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. ஸோ அதில் வந்துட்டு உண்மையாலுமே அவருடைய கேப்டன்சி தேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நல்ல ஒரு முடிவு, கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் அவருக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆல்ரெடி கேப்டன்சி மொக்கைன்னு சொல்கிறாங்க. இம்ரான் தாஹிரை வந்துட்டு நம்ம இப்போவே கொண்டு வரணுமா, இதெல்லாம் முடிச்சு நம்ம 12வது ஓவருக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மழை காரணமாக வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத நடந்திருக்கும். ஸோ இனிஷியலாகவே கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஓவர் கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஸோ இருந்தாலும் ஒரு டீசெண்டாக போட்டிருந்தாங்க அவங்க டீம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. செப்போர்டுக்கு ஓவர் வரல. ஸோ மற்றபடி எல்லாருமே ஒவ்வொரு ஓவர் போட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கேப்டன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், 8 ஓவர் மேட்சாக முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விஷயம். ஸோ அப்படி இருக்குன்னு நினச்சிருந்தா ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதிரடி காமிச்சு ஆடி இருக்கலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் டேபிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஸோ ஜோ பக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இல்லைப்பா இந்த மேட்ச் தோற்று இந்த மேட்ச் இவங்க ஜெயிச்சு ஸோ மீதி இருக்கக்கூடிய மேட்சால் இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்துட்டு டாப் 2 டீம்ஸ் வந்துட்டு வின் பண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்தது வந்துட்டு 3rd and 4th வந்துட்டு 2-3 மேட்ச் லூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜோ பக்குக்கு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் அந்த கால்குலேஷனில் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து தனி வீடியோவாக போனேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் நம்மளுடைய ஃபேப் டு பிளஸி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நானே நிறைய வீடியோ போட்டேன். ஒவ்வொரு மேட்சையும் அவரை பார்த்துட்டு இருந்தோம். 15 மேட்ச் ஆச்சுங்க. 15 ரன் அவர் கிராஸ் பண்ணல. போன மேட்ச் தான் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ பார்த்தீங்களா ஃபேப் டு பிளஸி நல்லா ஆடினாரு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு ப்ரோனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ், ஒரு 22-23 மேலே செம்மையாக ஆடிட்டு இருந்தார். ஸோ மழை வந்துருச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் கிடைச்ச சான்ஸ் வந்துட்டு அழகாக யூட்டிலைஸ் பண்ணார். ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த டூப்ளாய் அவர் வந்துட்டு பாராட்டி ஆகணும். பிகாஸ் அவர் தான் அந்த ப்ரெஷரை டூப்ளசி மேலே இருக்க ப்ரெஷரை எடுத்து கொடுத்தாரு. எப்படி ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேல பண்ணுவாரோ, எப்படி ஒரு விராட் கோலி ஆர்சிபியில் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ, அந்த மாதிரி டூப்ளாய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா அடிச்சதுனால தான் 11 பால்ல 40 ரன் அடிச்சதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆட முடிஞ்சு. ஸோ அதனால தான் அந்த மேட்சை செம்மையாக வின் பண்ணாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி எடுக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.